வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. என்ன தொழில் பண்ணாலுமே அதில் டாப் அப்படிங்கிறது அடையிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை, என்ன சார் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவை, என்ன மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக தொழில் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். when you born until your death you are not secured or safe ever. அதுதான் உண்மை. அது புரிஞ்சவங்க தொழில்ன்றோம் பண்ணுறோம், அதில் ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் வருது, லாஸ் வருது. அந்த லாஸ் வரும்போது டக்குன்னு பின் வாங்கிடுறோம்ல சார். அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அந்த லாஸை தாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். எல்லாருமே அல்டிமேட் காஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் நீ ஏன் இந்த தொழிலை பண்ண போகிறேன்னா பணம் சம்பாதிக்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கியா அப்படின்னா நல்லா இருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்கும். சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். இப்போ அந்த இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்குள்ளே எப்படி அதுலேயும் சாதிக்கணும்னு உங்களுக்கு? நீங்கள் இந்த சினிமா துறைக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, ஹாக்கியில் நான் ஸ்கூல் டீம்லாம் ஹாக்கியில் நான் கோல் கீப்பர் நான் இருந்தேன். பட் என்னை டீம்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாருமே என்கிட்ட நீ இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது ட்ராவல் இண்டஸ்ட்ரி நீ குவிட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஐசி தெர் இஸ் நோ. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று நீங்கள் பின்தங்கிடுவீங்க, இல்லைன்னா ஈஸியாக ஏமாற்றப்படுவீங்க. எல்லாரும் ஏமாற்றுவாங்க அவங்கள. ஃபைன், நாங்கள் எக்ஸ்வையில் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அட்டமா சித்திகள்னு சொல்கிறாங்க. 8 சக்திகளை அடைந்தால் ஒருவன் கடவுளாயிருவான் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்குங்க ஏதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அவங்க பணத்தை கூட எப்படியாவது உருட்டி பெருட்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அவங்க நினச்ச மாதிரி ஒரு எம்பையர்லாம் பில்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் எப்படி இதை பண்ணுறீங்க, எப்படி அதை பண்ணுறீங்க, நிறைய பேரை பார்க்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பிஸ்னஸை டாப் மோஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க அப்படியே கட் பண்ணால் சினிமா யோசிச்சு பாருங்கள். ட்ராவல் பிஸ்னஸ்ங்கிறது எங்கே இருக்குது, எவ்வளவு நாலேஜ் இருக்கும், எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க, எங்கெங்கே போயிருப்பாங்க. கட் பண்ணால் நம்ம ஊர் சினிமாவில் தயாரிப்பாளராகி வெறும் கண்டினியூஸாக சக்ஸஸ் படங்கள் கொடுத்து, அதாவது எடுத்த உடனே அதில் பெரிய அனுபவம் இருக்குது சினிமாவில் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த தொழிலுக்குள்ளே நான் சொல்கிறேன், படம் பேரை மட்டும் பாருங்களேன். அட்டகத்தி, பீஸா, சூதுகவும், காதலும் கடந்து போகும், முண்டாசுப்பட்டி, மாயவன் இப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் எல்லாம் தயாரித்த மாயவன் படத்தையும் இயக்கிய, அதுலேயும் அந்த தொழிலையும் வெற்றி அடைஞ்ச திரு சிவி குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. அடுத்து XY அப்படின்னு சாருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போது. ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அது இருக்கும். சார் கூட லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக ட்ராவல் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். நீ ஏன் அவர் கூட 1 வருஷமாக ட்ராவல் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். என்னுடைய பர்சனல் அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத நானுமே அடுத்தடுத்து உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எப்படி கால் வச்ச இடத்துல எல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆனார், அது எப்படி நமக்கு உதவியாக இருக்க போதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரகதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா மகிழ்ச்சி. நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ சார், ஆல்வேஸ் அ ப்ளஷர். சார் இப்போ நான் சொன்ன மாதிரி சார், ஒரு தொழில் பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்குறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இன்றைக்கி தேதிக்கு. ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் பிராண்ட் இருக்குது. யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் பிராண்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மதுரையில் நம்ம ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணோம், அதில் நம்ம தான் டாப்பாக இருந்தோம். அதை விட்டு கட் பண்ண சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், அதுலேயும் நம்ம டாப்பாக இருந்தோம். இப்படி என்ன தொழில் பண்ணாலுமே அதில் டாப் அப்படிங்கிறது அடையிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை, என்ன சார் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு தேவை, என்ன மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக தொழில் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். தொழில் வேற நீ வேற அப்படின்னு எப்பவுமே பிரிச்சே பார்த்துடாது அப்படின்னு தான் அவர் என்கிட்ட சொல்லுவார். என்கிட்ட தொழில் வேறு நீ வேறு அப்படின்ற அந்த பிரித்து பார்க்குற தன்மையே இருக்கக்கூடாது. தொழிலும் நீயும் வேற வேற கிடையாது. தொழில் தான் நீ தான் தொழில் தான் நீ. ஸோ அப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் அதை தீர்க்கிறதுல எவ்வளவு முனைப்பு நம்ம காட்டுவோமோ, அதே மாதிரி தொழில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு நம்ம அவ்வளோ முனைப்பு காட்டியாகணும். நம்மளை எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தொழிலை நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ நாங்களாம் அப்படி வளர்ந்த ஜென்ரேஷனல் பொதுவாக இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஒரு கன்வென்ஷனல் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க தொழில் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே பிஸ்னஸில் இருந்துட்டு அடுத்து தொழில் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்சியேஷன் இருக்குது.
ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி, ஃபாதர் பிஸ்னஸ். எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்டு கூட வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஃபேமிலி ரன் பண்ணணுன்ற தாட் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ அப்போ என்னோட பிஸ்னஸ், என்னோட வே ஆஃப் திங்கிங் பிஸ்னஸ், என்னோட வே ஆஃப் சீயிங் பிஸ்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவரோட சுச்சுவேஷனே வந்து என்டையராக வேற. இதே பிரைவேட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒரு பையன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபிலாசபிக்கலாகவே அது ஒரு ஃபேமஸ் ஃப்ரேஸே இருக்குங்க சார், தொழிலெலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா, ஒரு வேலைக்கு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 95% ஆஃப் பீப்புளோட மென்டாலிட்டி அதுதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஒரு படிக்கிறோம், படித்து முடிச்சோன்னா ஒன்று கவர்மெண்ட் வேலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது பெரிய டிசிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கினோம்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றாங்க. பட் உண்மை என்னென்னா, when you born until your death you are not secured or safe ever. அதுதான் உண்மை. அது புரிஞ்சவங்க பிஸ்னஸில் பெருசாக ஜெயிச்சிருவாங்க. சரி சார், இந்த பிராண்டுங்கிறத எப்படி சார் நம்ம பில்டு பண்ணுறது? ஏன்னா ஒரு தொழில்ன்றோம் பண்ணுறோம், அதில் ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் வருது, லாஸ் வருது, அந்த லாஸ் வரும்போது டக்குன்னு பின் வாங்கிடுறோம்ல சார். அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அந்த லாஸை தாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த மென்டாலிட்டி, அந்த ஒரு டஃப் ஃபைட் மென்டாலிட்டி, அந்த உல்ஃப் மைண்ட் மென்டாலிட்டி, அது எப்படி சார் கொண்டு வர்றது? பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுக்காக அந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்றதுல முதல் முக்கியமான ஒரு ரீசனிங் இருக்குது. எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின், ஒரு ஆன்சர். இது நீங்கள் பாப்புலராக இருக்குது, பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, மக்கள்கிட்ட ஈஸியாக என்னால் இதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆன்சர். இதில் குயிக் மணி கிடைக்குது, இல்லை ஈஸி மணி கிடைக்குது, இல்லை பண்ணுறதுக்கு நான் வேற ஒரு தொழில் பண்ணுறேன், அதை பண்ணி இல்லை ஏதோ ஒரு வகையில் எனக்கு என்ட்ரிலேயே இது வந்து அப்படின்றது. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு தொழில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஏர்னிங். எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் தொழில் பண்ணுறாங்க, அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து அதை எடுத்து வச்சுருங்க, அது வந்து காமன் ஆன்சர். நீ ஏன் இந்த தொழிலை பண்ண போகிறேன்னா பணம் சம்பாதிக்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது பேசிக். சரி, புரியுதுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னா நல்லா இருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்க, சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி ஏர்னிங்கிறது இப்போ ஒரு தொழில் பண்ணுறதுல ஏர்னிங்கிறது சாப்பாடு மாதிரி. சரி, நீங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டீங்கல்ல, கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாது. அது எப்படி இருக்க முடியும்? நீ வந்து இப்போ பசிக்குதான்னு கேட்கலாம். நம்ம ஊர்ல தான் சாப்பிட்டியா, நான் இந்த ஃபாரின் டூர் போகும்போதெல்லாம் சம் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, சம் பார்ட் ஆஃப் சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்த்துட்டா பசி ஆறிட்டியா அப்படி தான் கேட்டாங்கன்னு. ஸோ இது பிஸ்னஸ்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து பேசிக். சரி, அதை தாண்டி நீங்கள் ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கணும் உங்கள்கிட்ட. ஓகே, இந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த தொழில் எனக்கு சந்தோஷமாக வச்சுருக்கு, இந்த தொழில் எனக்கு ஒரு உத்வேகமாக வச்சுருக்கு, இந்த தொழில் நான் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு உந்து சக்தியாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து இல்லை இந்த தொழில் பண்ணணுன்றது என்னோட நீண்ட நாள் தீராத ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதுதான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் இந்த தொழிலில் நிப்பாட்டி வைக்கும். ஃபைன், ஆமாங்க. இது வந்துட்டு இது நம்ம சாதாரணமாக நினைக்க தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே இந்த பணம் பெருசு இல்லை, பணம் முக்கியம் இல்லை, அந்த கான்செப்ட் இல்லை, அதை நம்ம அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அது சார் சொல்ல வரல. சொல்ல வர்றது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணாலே பணத்துக்காக நம்ம பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறோங்கிறது தான் அடிப்படை. அதுதான் வந்துட்டு ஒரு பேஸே. அதனால அதை ஒரு காரணமாக நம்ம சொல்லக்கூடாது. அதை தாண்டி 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் அதை பற்றின சிந்தனை, அது எனக்கு பிடிக்கும், எப்போ நைட்டு உசுப்பி கூட அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவான்னு சொன்னால் கூட நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ சாருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒன்று நான் கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இப்போ நீங்கள் வந்து அப்பாவுடைய பிஸ்னஸையும் பார்த்து வந்திருக்கீங்க, நீங்களாக ஒன்று தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ அதுலேயும் நம்ம தொடர்ந்து இருந்திருந்தோம்னா, இருக்கும்போது டாப்பில் இருந்தோம், அதே கண்டினியூ பண்ணியிருந்தால் இன்னமும் டாப்பில் இருந்திருப்போம். கட் பண்ணி இப்போ சினிமாக்குன்னு ஒன்று வர்றீங்களா சார், அப்போ இந்த ஃபிலாசபி உங்களுக்கு என்ன ஃபிலாசபி சார் இருந்துச்சு? அகைன் சினிமாவுக்கு வரோம், பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எனக்கு அடிப்படை, அதை விட்டுருவோம், நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. இந்த ஃபிலாசபி சிவி குமார் சாருக்கு சினிமாவுக்கு வரும்போது அது என்ன ஃபிலாசபியாக இருந்தது? என்னோட ஃபிலாசபி வந்து எனக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேனே, நான் வேறு என் பிஸ்னஸ் வேறு கிடையாது. சிவிகுமார் தான் பிராண்டு தான் சிவிகுமார். திருக்குமண்டலம் மட்டும் சிவிகுமார் தனித்தனி கிடையாது. நான் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். என்னோடய ஃபிலாசபி என்ன, எந்த இடத்துல போய் நம்ம இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம லெகசியை விட்டுட்டு வரணும்.
சும்மா போனோம், நம்ம வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணோம், அங்கே ஒரு 50 பேர் இருந்தாங்க, 51 நானும் போனேன், அங்கே பிஸ்னஸ் பண்ணேன், அதோட முடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக அதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். என்ன சொல்கிறது, ஒரு டஃப் கேமில் போய் ஜெயிக்கிறது தான் அது வந்து ரியல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அடித்து பிடிச்சி சண்டை போட்டு அப்படி ஒரு வெற்றியை சுவைக்கணுன்றது தான். அப்போ தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளை வந்து அடுத்தவங்களும் நம்மளை வந்து அவன் செஞ்சதை நம்ம அதை வேல்யூ பண்ணுவோம், இன்ஸ்பிரேஷனலாக இருப்பாங்க. இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சக்ஸஸரும் கிடையாது. ஆமாம், இல்லை இந்த 100 வருஷம் தமிழ் சினிமாவில். ஏன்னா தமிழ் சினிமாக்குன்னு சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து வந்து தொடர்ந்து ஹிட்டு 1 2 இல்லை, வரிசையாக நம்ம ஜேர்னல்ஸு ஃபிலாசபிக்கலாக ஃபிலிம் மேக்கிங்கோட ஸ்டைலையே அந்த இதே மாதிரி தான் நான் ட்ராவல் இண்டஸ்ட்ரியிலையும் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் இண்டஸ்ட்ரியிலையும் நான் தான் பண்ணேன். அதனால தான் சீக்கிரம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சோம், அதெல்லாம் செஞ்சுட்டோம், இனிமேலுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது வேலை இருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு எனக்கு குயிக்காக வந்துடும் எனக்கு. ஃபைன். இப்போ சினிமாவில் வந்தோம் சார், இதில் நீங்கள் சொன்ன உச்சக்கட்ட வெற்றியை நீங்கள் அடைஞ்சிங்க. நீங்கள் ஒரு லெகசியை இப்போ விட்டுட்டு தான் போயிருக்கீங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் நான் வந்துட்டு இறைவி நான் தேட்டரில் பார்த்தேன். காதலும் கடந்து போகும் வந்து ஒரே நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். திருப்பி என்னடா இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மதியமே டிக்கெட் எடுத்து போனேன். ஒரு வெறித்தனமாக இருந்து அந்த நேரத்தில் சினிமா பற்றி சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மயில் போட்ட பிக்சர், அவங்க வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டு நல்ல கான்செப்டாக இருந்தால் பண்ணுவாங்க, அது சி.வி. குமார் சார்கிட்ட ஒரு படம் பண்ணணும், ஒரு கதை சொல்லணும், இப்படியெல்லாம் அந்த ஒரு டாக் இருக்கும். அப்போ அது ஒரு லெகசி தான், அதை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. அதை முடித்தா மாயவன் வந்து டேரக்டோரியலுக்குள்ளே வரீங்க. இப்போ ப்ரொடக்ஷனுங்கிறது வேறு, டேரக்ஷன் வேறு. ஏன்னா அது வந்துட்டு என்டையராக ஒரு மைண்ட் கேம் மாதிரி எனக்கு படுது. ப்ரொடக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக காஸ்ட் மேனேஜ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் மேனேஜ் பண்ண இந்த மாதிரி இருக்குது. டேரக்ஷனுங்கிறது என்டையராக ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு. அதுக்குள்ளே வந்து மாயவன் வந்து நான் எதுவும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலைங்க, எங்கள் படம் இயக்குனர்னு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சும்மா போய் மாயவன்னு டைப் பண்ணி பாருங்கள். 2.9 மில்லியன் வியூஸ் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஹூ இஸ் வாட்சிங் திஸ் ஃபில்ம் இன் 2026, இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு மேக்கிங் அப்படின்னு அதே சொல்லலாம். அப்போ அந்த இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்குள்ளே எப்படி அதுலேயும் சாதிக்கணும்னு உங்களுக்கு? நீங்கள் இந்த சினிமா துறைக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, ஆஃப்டர் ஒயில் உங்கள் டைரக்ஷன்றது வந்து உங்களை அப்படியே அது வந்து இழுத்துரும். அது வந்து இந்த சினிமாக்கே இருக்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸு. நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஆக்டராக இருக்கலாம், நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் ஒன்ஸ் இன் ஒயில் இது வந்து நம்மளும் இந்த ஒரு படம் டைரக்ட் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு தீராத ஒரு ஆர்வத்தையோ இல்லை ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியோ அவங்களுக்குள்ள அதை வந்து கிரியேட் பண்ணிடும். அது நான் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு காமன் தியரி இங்கே இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ எனக்கும் அது, ஏன்னா நம்ம ஒரு ஃபிலிமை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம், டெய்லி செட்டுக்கு போகிறோம், எவ்ரிடே ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம், எவ்ரிடே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மளை இன்டர்டேட் பண்ணிடுச்சு. அது நம்மளை வந்து அதை உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே இழுத்துருச்சு. இப்போது ஒவ்வொருத்தவங்களோட நேச்சர் அது அவங்க வளர்கிற விதம், அவங்களுக்கு சின்ன வயசில் ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே தான் வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும், நிறைய இன்ஸ்பயர் பண்ணும். எனக்கு சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஐ வாண்ட் டு பிகம் ஃபுட்பால் பிளேயர். ஹாக்கியில் நான் ஸ்கூல் டீம்லாம் ஹாக்கியில் நான் கோல் கீப்பர் நான் வந்துட்டு இருந்தேன். பட் என்னை டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் குண்டா இருக்கேன், ஓட முடியாது ஒன்னால அப்படின்னு. நான் ஓட முடியாது, நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? அப்போ அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அடுத்து நம்ம எதாவது ஒன்று வச்சோம்னா நம்ம தவிர்க்கவே முடியாத அளவுக்கு நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணணும், அப்போதான் நம்ம வந்து அப்படின்ட்டு எனக்கு அங்கே ஒரு லெசன் கிடைக்குது எனக்கு. நம்ம சின்னது வீக்காக இருந்தாலோ இல்லை அடுத்தவங்களோட காம்ப்ளீட் பண்ண மாட்டாங்கன்னு அடுத்தவங்க டிசைட் பண்ணால் கூட நம்மளை வந்து ஒதுக்கிடுறாங்க. சக்ஸஸ் பார்க்கணும் இல்லை நம்ம வந்து ஒரு இதாக இருக்கணும்னா நம்மளை வந்து அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதுல எனக்கு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. அது போக சின்ன வயசில் என்ன வளர்த்த விதம் ஒன்று இருக்குது, நாலேஜ். இந்த சின்ன வயசில் கிடச்ச எக்ஸ்போசர், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து சின்ன வயசுலேருந்து நான் சுற்றின ஊர்கள், அங்கே பார்த்த மனிதர்கள், பழகின மனிதர்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ், அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டது, பார்த்தது, தெரிஞ்சுக்கிட்டது, படித்தது எல்லாமே தான் நம்மளை ஒரு ஆளாக மாற்றுது. ஃபைன். இதில் இப்போ நமக்கு ஒரு பெரிய லெசன் என்னன்னாங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஸ்கூல் லெவல்லே எங்கேயாவது இல்லை காலேஜ் லெவலில் எங்கேயோ ஒரு நிராகரிப்பு இருந்திருக்கும். நம்ம அதை வந்து நம்ம பாடமாக எடுத்துக்கிறணும். எல்லாருக்கும் அவங்க அப்பா இது கொடுத்தாங்க, அந்த வளர்ப்பு இருந்துச்சு, அதனால் அவர் செஞ்சுட்டாருன்னு இங்கேயும் வந்து காரணத்தை நம்ம தேடவே கூடாது. ஸோ இப்போ சார் வந்து ஹாக்கி டீமில் நிராகரிச்சாங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
எந்த இடத்துக்கு நான் போனால் அங்கே நீ நிராகரிக்கவே முடியாத ஒரு ஆளாக நான் மாறணுங்கிற லெசன் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லெசன். அதை நம்ம கற்றுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆனால் என்னையும் அந்த இடத்த தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது ஒரு பயங்கரமான வேலிட் பாயிண்ட். லாஸ்ட்டாக சார் ஃபியூ கொஷின்ஸ். சார், இப்போ நீங்கள் படம் எடுக்கணும்னு வரும்போது சார், இந்த சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இயக்கணும், எழுதி நீங்கள் இயக்கணும் போது இந்த தாட் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா மாயவன் வந்து ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி படம். இப்போ எக்ஸ்வையும் எனக்கு தெளிவாக தெரியும். நானே ஆமாம்மா இதில் ஆமாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு என்ன இது எல்லாமே தெரியும். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சயின்ஸ் தான் நம்மளை முன்னாலே கொண்டு போகுது. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, சயின்ஸ் ஒன்லி டேக்கிங் டு யூ டு த நெக்ஸ்ட் லெவல். உங்களோட எவால்வேஷனை வந்து சயின்ஸ் தான் டிசைட் பண்ணுது. இப்போ மனிதோட வரலாற்றிலே வந்து ஃபஸ்ட்டு ஃபயரை கண்டுபிடிச்சது தான் ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷன். அதுக்கப்புறம் வீல், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ், இப்போ வந்துட்டு. ஸோ சயின்ஸ் தான் நம்ம எல்லாத்துலேயுமே முன்னாடி கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுறதும் சயின்ஸை தான். ஆமாம், நம்ம வந்து அனைவருமே வந்து நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணுறதும் சயின்ஸை தான். இப்போ எப்படி நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஒரு நாலேஜபிளாக நம்ம வந்து ஒரு நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சாதாரண நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேசிக் சயின்ஸ் இன்வென்ஷன் நாலேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே அவசியம். உங்களோட எதிர்காலத்தை பிளான் பண்ணுறதுக்கு, நம்மளோட வாழ்க்கை முறையை பிளான் பண்ணுறதுக்கு, நம்மளோட பிஸ்னஸை பிளான் பண்ணுறதுக்கு. நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன், என்னோட அம்மா அப்பா, என்னோட தம்பி, என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து நீ இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது ட்ராவல் இண்டஸ்ட்ரி நீ வந்து குவிட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஐ சி தெர் இஸ் நோ க்ரோத் இன் த பிஸ்னஸ் எனிமோர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேலுக்கு இதில் இருந்தோம்னா நம்ம இங்கேயே இருப்போம். இப்போ ஒரு இடத்துக்கு ஏறி வந்துட்டோம், அந்த இடத்துலேயே நம்ம உட்காந்துருப்போமே தவிர இனிமேல் இங்கேருந்து ஏறுறதுக்கான. ஏன்னா நான் சுற்றி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் சயின்ஸில் நம்ம என்னென்னலாம் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்குமே நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்க விஷயங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அடிப்படை. அப்படி இல்லைன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று நீங்கள் பின்தங்கிடுவீங்க, இல்லைன்னா ஈஸியாக ஏமாற்றப்படுவீங்க. எல்லாரும் ஏமாற்றுவாங்க, அவங்கள எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால எனக்கு எப்பயுமே இந்த அறிவியல் மேலேயும் புதிய கண்டுபிடிப்புகள் மேலேயும் எனக்கு ஒரு தீராத ஆர்வம். அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன இதுக்குள்ளே வரப்போகுது, இதுக்குள்ளே அடுத்து நெக்ஸ்ட் பிக் திங் என்ன, அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, நான் அதை எப்பயுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறது அவசியம். ஸோ அதனால எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போக ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபைன். நாங்கள் எக்ஸ்ஒயில் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்ஒய் வந்து ஒரு மாயவன் யூனிவர்ஸுக்குள்ளே வர்ற ஒரு படம். நான் ஏற்கனவே நிறையா தடவை மென்ஷன் பண்ண மாதிரி அட்டமா சித்திகள்னு சொல்கிறாங்க. 8 சக்திகளை அடைந்தால் ஒரு கடவுளாயிடுவான் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சித்தி தான் வந்து பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால் கூடு விட்டு கூடு பாய்தான். அதை ஒருத்தர் சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னா எப்படி பண்ண முடியும்னு யோசித்தது தான் மாயவன். அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த அஷ்டமா சித்திகளில் ஒரு அடுத்த லெவலாக இன்னொரு நம்ம ஏற்கனவே வந்து நிற்கவே முடியாது அப்படின்ற நிலையை ஒருத்தர் அடைஞ்சிட்டான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அவன் வந்து அடுத்ததாக தன்னோட ஒரு பவரை வந்து தன்னோட கிளைகள் எப்படி பரப்புறான் ஆரம்பிக்கிறான் அப்படின்றத பற்றின இந்த படம் தான் இந்த படம். ஸோ இதில் வந்து இன்னொரு அது சயின்டிஃபிக்காக எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது பெருசாச்சுன்னா காமன் பீப்புளை மோக்கொண்டு எப்படி அது அந்த பாதிப்புகளை உருவாக்கும். நீங்கள் இப்போ நம்ம நினைக்கிறோம் இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம், பட் டெஃபினெட்லி இட் மேக்ஸ் சென்ஸ். கதையை முழுசாக சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து கோர் அது. ஸோ இதுதான் எக்ஸ்ஒய். ஃபைன். தேங்க்யூ சார். Thank you so much. Thank you so much. நன்றி. Thanks for the opportunity. பாட்காஸ்ட் சரி, படத்துக்கும் சரி. நன்றி. எங்களுடைய ஆராவில் சத்மா அவர்கள். Thank you. ஒரு gift சார். Thank you so much. நன்றி. நன்றி. ஆமாங்க, இப்போ ஆன்மீகத்தை பற்றி இதே மாதிரி சார்ட்ட உட்காந்து நான் பேசினேன்னு வைங்களேன், தொடர்ந்து உறுதியாக ஒரு 4 to 5 மணி நேரம் பாட்காஸ்ட் வந்து நான் கேட்க மட்டுமே முடியும். அவ்வளவு பேசுவாங்க ஆன்மீகத்தை பற்றி. இப்போ ஆன்மீகமும் எனக்கு வந்துட்டு ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் போது அவங்க சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு, ஏன்னா நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க சார் சொன்ன மாதிரி. அதை நான் எடுத்துக்கிறேன், அதை எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. அதே மாதிரி பிஸ்னஸும் நான் சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் திருபாய் அம்பானியினுடைய வரலாறு நான் படிச்சுட்ருக்கேன். அதில் அவர் சொல்கிறாரு, நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன செய்யணும், ஒரு வட்டம் போடு, அந்த வட்டத்து மேலே போய் உட்காரு, அங்கே இருந்துட்டு உன் கை எவ்வளோ கேட்டதோ அதுக்கப்புறம் ஒரு வட்டம் போடு, அந்த வட்டத்து மேலே போய் உட்காரு,
அடுத்து உனக்கு வட்டம் போடு, வட்டத்துக்கு மேலே போய் உட்காரு. நீ வட்டத்துக்கு மேலே போய் உட்காந்து இன்னொரு வட்டம் போட்டால் தான் அடுத்த வட்டத்துக்கு போய்கிட்டே இருக்க முடியும், இல்லாட்டி அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துருவ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சார்கிட்ட பேச பேச இந்த உதாரணம் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்லை இருக்கிற தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அவங்க அத்தனை பேருக்கும் சார் சொன்ன இன்சைட்ஸ்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இன்னைக்கு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இனிமேல் நான் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன். அது அப்படி இல்லை, நான் அப்படி சொல்லலை. நான் வந்து நீங்கள் அதை வந்து அது சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும். நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னு போய் சாப்பிட்டியான்னு கேட்குறீ அப்படின்னு. பசி ஆறிட்டியான்னு வேணா நம்மளும் கேட்டு பழகுவோம், தப்பு கிடையாது. பசி ஆறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் அது டேக்கன் இன்னைக்கு. ஸோ எஸ், நிச்சயமாக இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு பயனுள்ள பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் XY படம் பாருங்கள், கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் டேட் எல்லாமே நானுமே பர்சனலாகவும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாம் கடந்து போகும்